வணக்கம். இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் கம்பவுண்டர் சுதாகர் நாம் சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம். உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் கம்பவுண்டர் சுதாகர். ஆனால் ரசிகர்களுக்கு பொறுத்த வரைக்கும் லெமன் ஸ்டார் அப்படின்னு சொன்னால் தான் நல்லா தெரியும். அப்படி இல்லைன்னா நடிப்பு அரக்கன், அந்த அளவுக்கு நான் ரீச் ஆகியிருக்கேன் சார் பொதுமக்கள்கிட்ட. அது என்ன லெமன் ஸ்டார்? சின்ன வயசில் அம்மா யாரையோ போய் பார்க்கும்போது வாரத்துக்கு ஒரு நாள் எலுமிச்சம்பழம் தேய்ச்சி தலை குளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க சார். ரிசல்ட் சரியாக வரல போல். அதனால தினமும் லெமன் தலையில் தேய்ச்சி தான் குளிக்கணும் எலுமிச்சம்பழத்துன்னு சொல்லியிருக்காங்க சார். அம்மா நீ எப்பவும் கையில் லெமனோட எடுடா, அப்போ தான் மறக்காமல் இருப்பேன்னு சொன்னாங்க சார். கையில் எப்பவும் லெமனோட நான் இருக்கிறதால லெமன் ஸ்டார் ரீச் ஆகிட்டேன் சார். அது என்ன நடிப்பு அரக்கன்? நடிப்பு அரக்கன்றது ரசிகர்கள் நடிப்பை பார்த்து வியந்து எனக்கு கொடுத்த பட்டம் சார். நடிப்பு அரக்கன் ஆகிட்டீங்க. உங்களுக்கான போட்டி இல்லை சார், இந்த கேள்வியே தவறு சார். எனக்கான போட்டின்னு ஒன்றும் இல்லை சார். எல்லாருக்குமான போட்டியுமே பாய் கடையில் இல்லை வேறு சில மட்டன் ஷாப்பில் கிடைக்க தான் சார் செய்யுது. ஏன்னா அந்த போட்டியை சொல்லுங்க. போட்டி குடல் உங்களுக்கான காம்படிட்டர். அந்த போட்டியா சார்? எனக்கு விஜய் அண்ணா, அஜித் சார், தனுஷ் அண்ணா, இவங்க எல்லாம் தான் என்னோட போட்டி போட தகுதியான நடிகர்கள்னு நான் நினைக்கிறேன் சார். அப்போ சிவாஜி அவர் தான் செத்துட்டாரு. நல்ல வேலை செத்துட்டாரு. விஜய் அண்ணா உங்களுக்கு போட்டின்னு சொல்கிறீங்க. அவர் தான் இப்போது அரசியல் பக்கம் போயிட்டாரு. ஏதாச்சும் நல்லது நடக்கட்டும்னு சொல்லி போயிருப்பாங்க. யாருக்கு நல்லது பண்ணுறதுக்காக அரசியலுக்கு போயிட்டாங்க? சினிமாவுக்கு தான் சார். இது என்ன மாதிரி யங் டேலண்ட்ஸ்லாம் ஃபீல்டுக்கு வரணும்ல, அந்த நல்லது நடக்கட்டும்னு சொல்லி விஜய் அண்ணா அரசியலுக்கு போயிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நடிகர்லாம் அரசியலுக்கு போகிறதுன்றது சகஜமாக இருக்குது. இப்போ நீங்களுமே நடித்து பெரிய ஆகிட்டா அரசியல் பக்கம் போயிடுவீங்களோ? என்னோட ரத்தம் நாடி நடந்து எல்லாமே நடிப்பில் தான் சார் இருக்கு. அரசியலுக்கு வருவனான்றது காலத்தோட கையில் தான் சார். அரசியலுக்கு போகிறதுக்குன்னு சொல்லி ஒரு சமூக சிந்தனையும் சமூகத்தின் மீதான ஒரு பார்வையும் வேணும்ல, அது உங்களுக்கு இருக்கா? நம்ம சமுதாயமே ஒரு சமதர்ம சமுதாயம் சார். ஜாதி பேதங்களை கடந்தது. அதுவும் குறிப்பாக நம்ம தமிழ்நாடு, அதிலும் குறிப்பாக நம்ம சென்னை மாதிரி ஊர்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதி மத பேதமே கிடையாது சார். எதை வச்சு எப்படி சொல்கிறீங்க? மண்ணெண்ணெய் வாங்குவாங்க சார். மண்ணெண்ணெய் கடையில் போனீங்கன்னா இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் இந்த பேதம் எதுவுமே இல்லாமல் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக கிருஷ்ணா ஆயில் தான் கேட்பாங்க. ஒருத்தர் கூட இயேசு ஆயில் கொடு, இல்லை எனக்கு அல்லா ஆயில் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறதே இல்லை சார். இதுதான் என்னோட சமூக பார்வை சார். சரிங்க சார், இப்போ நீங்கள் கேட்பீங்கன்னு நினைச்சேன். நீங்கள் இன்னும் கேட்கல சார். நீங்கள் கேட்கலனாலும் என்னோட நடிப்பு திறமையை உங்கள்கிட்ட இல்லை நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் நடிப்பு அரக்கன் தான். இல்லை சார், நான் நடிச்சு காட்ட வேண்டியது என்னோட கடமை. மாட்டான் போலயே. திருமணம் ஆயிடுச்சா? அம்மா வீட்டில் பார்த்துட்டு இருக்காங்க சார். அது அம்மா வராங்க சார். வணக்கம்மா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, தேடிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாரு. ஆமாப்பா, காலையில இருந்து பாக்குறோம், எல்லாத்துலயும் தேடுறோம், காணவே காணோம். காலையிலப்பா? ஆமாப்பா, குழம்பு வைக்கிற கரண்டியை தான் காணவே காணோம். அதுவா பாருங்க. உனக்கு தீவிட்டி உன் கழுத்து நீ எதை இழுத்து பண்ற, அதுக்காண்ட அந்த கரண்டி எடுத்து வச்சுக்கிறா. வாயா போனவடா, உனக்கு வேற பொழப்பே இல்லையாடா?